ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம தமிழர்கள் எத்தனை பண்டிகை நம்ம செலிப்ரேட் பண்ணாலுமே நமக்கு ரொம்ப சிறப்பான நம்மளுடைய கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு பண்டிகை தான் பொங்கல் தினம். இந்த பொங்கல் தினத்தன்று நிறைய கலைகளை உள்கொண்டு தான் நம்ம இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம். ஒயிலாட்டம், மயிலாட்டம் போன்ற பல கலைகளும் இந்த பண்டிகையோட ஒன்றிய விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இந்த பண்டிகையை தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னு ரொம்ப அழகா நம்மளுடைய முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க. தைப்பொங்கல் நம்ம பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடுறோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நமக்கு பால் தரக்கூடிய பசுவை கும்பிட்டு அந்த நாளை கொண்டாடுறோம். நம்மளுடைய உற்றார் உறவினர்களை சந்திச்சு காணும் பொங்கலை கொண்டாடுறோம். ஆனா இன்னைக்கு இங்க இருக்க குழந்தைகள் கடவுளை வழிபட்டு எப்படி இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க பார்க்கலாமா? நர்த்தனம் பரிதாபஹரம் ஏவம் கணநாதம் நமாம்யகம் கணநாதம் நமாம்யகம் கணநாதம் நமாம்யகம். தத்தே தக்கனக ஜம் தக்கஜம் தக்கதே தக்கனக ஜம் தக்கஜம் தே தக்கனக ஜம் தக்கஜம் தக்கதே தக்கனக ஜம் தக்கஜம் தத்தே தக்கனக ஜம் தக்கஜம் தக்கதே தக்கனக ஜம் தக்கஜம் தத்தே தக்கனக ஜம் தக்கஜம் கலங்கு தக்கதே குத்தக்கதே கேனதோ மூஷிகவாகன மோதகஸ்தா தாமரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே மூஷிகவாகன மோதகஸ்தா தாமரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே. இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கை தான் சுவாரஸ்யமானது. நீர், மழை, ஆகாயம், காற்றுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இயற்கை ஒத்துழைச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் நவீனம் பெருக பெருக இன்னைக்கு உலகமே ஒரு அசுத்தமான பையா மாறிட்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மழை இல்லாத ஒரு நிலைமையை, அவங்களுடைய கோபத்தை எவ்வளவு அழகா நடனத்தில் காட்டியிருக்காங்க பாருங்க.
நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே கிராமத்தில் நமக்காக பாடுபட்டுட்டு இருக்க ஒரு விவசாயி தான். நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, கோதுமை, ஏன் எல்லா தானியங்களுமே நமக்காக பாடுபட்டு பயிரிட்டு இருக்க விவசாயிக்கு ரொம்ப முக்கியமானது மழை. அந்த மழையை வரவேற்று எவ்வளோ அழகாக இங்கே ஆடி இருக்காங்கன்றதை பாருங்க. சந்திரரே சூரியனே சுவாமி பகவானே, இந்திரனே வாயு தேவா, இப்போ மழை பெய்ய வேணும், இப்போ மழை பெய்ய வேணும். சந்திரரே சூரியரே சுவாமி பகவானே, இந்திரனே வாயு தேவா, இப்போ மழை பெய்ய வேணும், இப்போ மழை பெய்ய வேணும். மந்தையிலே மாரியாகி மலை மேலே மாயவரே, இந்திரனே வாயு தேவா, இப்போ மழை பெய்ய வேணும், இப்போ மழை பெய்ய வேணும். மந்தையிலே மாரியாகி மலை மேலே மாயவரே, இந்திரனே வாயு தேவா, இப்போ மழை பெய்ய வேணும், இப்போ மழை பெய்ய வேணும். உழவுக்கு வந்தனம். இந்த நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சிறிய இடைவேளை. உழவுக்கு வந்தனம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். மழை 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 நிலமே நனைய மழை, நீர்வளம் பெருக மழை, நிலமே நனைய மழை, நீர்வளம் பெருக மழை, நிலமே நனைய மழை,
மழை எப்போ வரும்னு காத்துட்டு இருந்து சந்தோஷப்பட்ட காலமெல்லாம் போச்சு. இப்போ மழை பெஞ்சாலே முகம் சுளிச்சு ஒதுங்கி போகிறவங்க தான் நிறைய பேர். ஆனால் இங்கே இந்த குழந்தைகள் மழை பெஞ்ச உடனே சந்தோஷ கூச்சலிட்டு மழையோடு ஒன்றி அழகாக நடனம் ஆடியிருக்காங்க பாருங்க. மார்கழி மாதம் முடிந்தா தை. மார்கழி மாதத்துல அறுவடை செஞ்சு அதை தை மாசத்துல வித்து குடும்ப சூழலை சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஒவ்வொரு விவசாயியும் இருப்பாங்க. அந்த அறுவடை செய்யக்கூடிய நாள் அன்னைக்கு ஒரு விவசாயியுடைய மனநிலை, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்றத நடனத்துல பார்க்கலாம். கரி
ராப்பகலாய் உழைத்ததனால் கல்லெல்லாம் நெல்லாச்சு கழனி நிறைக பொன்னாச்சு தானானே தானனே தானனே ரானனே தானானே தானனே தானானே தன்னே நானே கட்டாய் தூக்கி வந்து கடத்தில் கட்டி போரடிப்போம் கட்டு கட்டாய் தூக்கி வந்து களத்தில் கட்டி போரடிப்போம் தானானே தானனே தானானே ரானனே தானானே தானனே தானானே தன்னே நானே உழவுக்கு வந்தனம். இந்த நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சிறிய இடைவேளை. எங்க பார்த்தாலும் நெல்மணிகள். அது அறுவடை செஞ்சு களத்துக்கு வந்தாச்சு. களம் முழுவதும் நிறைந்திருக்கும் நெல்மணிகளை பார்த்து இந்த பருவ பெண்கள் சந்தோஷத்தோட முறத்தை வச்சு நடனமாடுறாங்க. பார்க்கலாம். அறுவடை செய்து அதை வியாபாரம் முடிச்சு சந்தோஷமா கொண்டாடக்கூடிய நாள் தான் தைப்பொங்கல். பொங்கலோ பொங்கல்னு சொல்லி தைப்பொங்கலை நம்ம கொண்டாடுற மாதிரி நடனம் வச்சு இந்த குழந்தைகள் எப்படி கொண்டாடுறாங்கன்றதை பார்க்கலாம்.
இந்த குழந்தைங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா பாடி ஆடி பொங்கலை கொண்டாடினாங்கன்றதை பார்த்தோம். நம்மளும் ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி பொங்கல் கொண்டாடுறதுக்கு நல்ல மழை வேணும், விவசாயம் செழிக்கணும். இது நம்ம இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம். மீண்டும் எல்லாருக்கும் தைப்பொங்கல் தின வாழ்த்துக்கள்.